நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஷைலுமா, என்ன இங்க உட்காந்துருக்க? மணியாவதுல, வா சாப்பிடலாம். ரேஷு, அன்புக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல ரேஷு? ஆமா ஷைலுமா, இந்நேரத்துக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். நல்லா அழு ஷைலுமா. இப்ப நீ அழுது என்ன ஆக போகுது? அவன் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு தானே நீ ஆசைப்பட்ட. அப்புறம் எதுக்கு இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்க? இல்ல இப்ப நீ அழறனால திரும்ப அன்பு உனக்கு கிடைச்சிட போறானா? அப்படியே ஒருவேளை அன்பு உன்கிட்ட வந்தாலும் நீ ஏத்துக்க மாட்டேன்னு தானே சொன்ன. அப்புறம் எதுக்கு ஷைலுமா அழுதுட்டு இருக்க? நேத்து கூட அவன் ஃபோன் பண்ணா, நீ எங்க இருக்கேன்னு கேட்டான். நீ இங்கதான் இருக்கேன்னு சொல்லியிருந்தா அவன் நிச்சயமா அந்த கல்யாணத்தை விட்டுட்டு உன்னை தேடி வந்திருப்பான். ஆனா நீதான் அவனே வந்தாலும் நீ ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன. உனக்காக அவன் குடும்பத்தை தூக்கி போட்டு உன்கிட்ட வந்து நீயும் அவனை ஏத்துக்கலனா அவன் என்ன நடுத்தருவுல நிப்பானா? அதான் நீ அவனை ஏத்துக்கலனாலும் அவன் அந்த கல்யாணத்தை பண்ணிட்டு அவன் குடும்பத்தோடவாவது சந்தோஷமா இருக்கட்டும் தான் நீ அந்த கல்யாணத்தை பண்ணிக்க அன்புன்னு நானே சொன்னேன். ஆனா ஷைலுமா, இப்ப நீ அழறத பாக்கும்போது ஒருவேளை அவன் நேத்து வந்திருந்தா நீ அவனை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பியா ஷைலுமா? ஏத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டல்ல. அப்ப நான் அவன்கிட்ட சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. நீ எத்தனை ஷைலுமா அவனை வேண்டான்னு ஒதுக்குன. அதனால நீ உட்காந்து அழு. பாவம் அவனால அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஷைலுமா, நீ அன்புவை வேண்டான்னு சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்ட. அன்பு அளவுக்கு உன்னை லவ் பண்றதுக்கு இன்னொருத்தன் பிறந்து கூட வர முடியாது. அன்பு மாதிரி ஒருத்தனை நீ மிஸ் பண்ணிருக்க கூடாது. ஆனா மிஸ் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் நீயே அன்பு வேணும்னு கேட்டாலும் அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். அவ்வளவுதான் ஷைலுமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி உன்னால எவ்வளவு அழ முடியுமோ அவ்வளவு அழு. ஆனா இதுக்கப்புறம் நீ அவனை மறந்துதான் ஆகணும். இனி ஒண்ணுமே செய்ய முடியாது ஷைலுமா. முகூர்த்த நேரம் முடிஞ்சு போச்சு. இந்நேரத்துக்கு அன்பு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருப்பான். வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ, மோதும் வாசல் நீயே, செல்லமான நிழல் நீயே, நெஞ்சமே எங்கும் தேடல் நீ, எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே, கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் உன்னால சிரிச்சேனே, உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. அன்பு மாமா. அன்பு, என்னடா அது, குடிச்சியா? ஆமாம் மாமா, குடிச்சிருக்கேன். ஆனா நீங்க என்ன திட்டுறதுனாலும் திட்டிக்கோங்க, இல்ல 2 அடி வேணாலும் அடிச்சுக்கோங்க மாமா. ஆனா அதுக்கு முன்னால எனக்கு உங்ககிட்ட பேசணும் மாமா. டேய், என்னடா பேச போற? நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு உட்காந்துருக்க. மாமா, ஆமா மாமா, குடிச்சிருக்கேன். ஆனா ஏன் குடிச்சிருக்கேன்னு கேளுங்க மாமா. என்னால குடிக்காம இருக்க முடியல மாமா. ஆனா இப்ப குடிச்சதுனால உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் சொல்லணும் மாமா. ஏன்னா நார்மலா இருக்கும்போது எனக்கு இதை உங்ககிட்ட சொல்றதுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. ஆனா இப்ப குடிச்சிருக்கேன். இப்போ இது உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும். ஒருவேளை நான் இப்ப சொல்லலைன்னா அப்புறம் எப்பவுமே சொல்ல முடியாம போயிரும் மாமா. மாமா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை மாமா. நான் ஷைலஜாவை தான் லவ் பண்றேன். ஆனா நீங்க நினைப்பீங்க என் காதலெல்லாம் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா, அவளை நான் மறந்துட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா இப்ப என்ன ஆகும்னு. ஒன்றும் ஆகாது மாமா, ஒன்றும் ஆகாது. ஆனா இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வாழறதுக்கு என் உடம்புல உயிர் இருக்காது மாமா. ஏன்னா என் உயிரே அவதான். என்னடா இவன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணதுக்கெல்லாம் இவ்வளோ பெருசா பில்டப் விடுறான்னு நீங்க நினைப்பீங்க மாமா. பில்டப் இல்லை மாமா, நான் அவளை லவ் மட்டும் பண்ணல மாமா, அவ கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் அவ கூட எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கேன்னு இதோ முன்னால ஒரு டைரி இருக்கே, அதை எடுத்து படிச்சு பாருங்க மாமா. அப்பதான் உங்களுக்கு புரியும். இல்லை, இப்போ உங்களுக்கு புரிஞ்சாலும் நீங்க என்ன இந்த கல்யாணத்தை பண்ணிக்கடா அன்பு அப்படின்னு தான் கேட்க போறீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு தைரியம் வரல மாமா. அந்த தைரியம் எனக்கு இப்பதான் வந்துச்சு, அதனால தான் சொன்னேன். ஆனா உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்குறேன் மாமா,
நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க மாமா. ஆனா என் அக்காவை மட்டும் தண்டிச்சிடாதீங்க மாமா. என் அக்கா பாவம். இப்ப கூட என் அக்காவுக்காக தான் மாமா நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச என் ஷைலுவை கூட விட்டுட்டு இங்க உட்காந்துருக்கேன். ஆனா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால அவளை மறக்க முடியாது மாமா. ஆனா நான் இப்படி எல்லாம் பேசிட்டேன்றதுக்காக என் அக்கா கிட்ட மட்டும் கோவப்படுறாதீங்க மாமா. என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஆனா மற்றபடி நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன் மாமா, நான் உயிரோடு இருந்தா. ஏன்னா என் உயிரே அவதான் மாமா. அவ இல்லாம நான் எப்படி இருக்க போறேனே தெரில மாமா. ஆனா நான் இப்பவும் அவளை விட்டுட்டு இங்க இருக்கேன்னா அது என் அக்காவுக்காகவும் நீங்க சொன்ன வார்த்தைக்காகவும் மட்டும்தான் மாமா. ஐயோ மாமா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நான் மன்னிச்சிருக்கேன் மாமா. அன்பு, நான் கூட உன்னை விளையாட்டு பையன், பொறுப்பு இல்லாதவன், ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது சொல்ற மாதிரி இந்த காதல் அது இதுன்னு ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சேன்டா. ஆனா நீ அந்த சைலஜா பிள்ளைய இந்த அளவுக்கு காதலிச்சிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா அன்பு. ஏதோ அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ ஏதோ அந்த புள்ளைய பார்த்துட்டு சும்மா லவ் பண்றேன்னு அந்த புள்ள பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சேன்டா. ஆனா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ அந்த பொண்ணை இந்த அளவுக்கு காதலிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதுடா அன்பு. இப்ப கூட இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லலைன்னா, இந்த டைரியை நான் படிக்கலனா நீ அந்த பொண்ணை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியாமையே போயிருக்கும்டா. நீ அந்த பிள்ளைய இந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு தெரிஞ்சா சத்தியமா நான் உங்களை பிரிக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டேன்டா. நான் உன்னை இந்த கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொன்னது நான் சிந்தாஸ்க்கு கொடுத்த வாக்குக்காக மட்டும் இல்லடா. உன் அக்காவும் உன் அம்மாவும் எப்பவும் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணி வச்சாதான் உனக்கு பொறுப்பு வரும்னு. சரி, அப்படியாவது உனக்கு பொறுப்பு வரட்டும்னு தாண்டா உன்னை இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொன்னேன். ஆனா நீ அந்த சைலஜாவை இந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா உன் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கன்னு நான் உன்னை கட்டாயப்படுத்திருக்க மாட்டேன்டா. ஆனா அந்த பொண்ணை இந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இவ்வளவு வலியையும் மனசுல தாங்கிட்டு நான் சொன்ன வார்த்தைக்காகவும் உன் அக்காவுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கியடா. உன்னை விளையாட்டு பையன்னு தப்பா நினைச்சிட்டேன்டா அன்பு. நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் எவ்வளோ பொறுப்பு இல்லாம இருந்திருந்தாலும் நான் உன்னை திட்டியிருப்பேன், உன் மேல கோவப்பட்டிருப்பனே தவிர என்னைக்குமே நீ கஷ்டப்படணும்னு நான் நினைச்சது இல்லடா. என்ன மாதிரி நீ வாழ்க்கையில கஷ்டப்படாம நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், நல்லா இருக்கணும்னு தாண்டா நான் நினைச்சிருக்கேன். உன்னை நான் என் பொண்டாட்டியோட தம்பி, என் மச்சான நான் பார்த்தது இல்லடா. உன்னை என் புள்ளைய தாண்டா பார்த்திருக்கேன். எப்பவுமே நீ என் புள்ளதாண்டா அன்பு. உன்னை விட எனக்கு நான் கொடுத்த வாக்கு ஒன்றும் பெருசு இல்லடா. என்ன கதிரு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஊரை கூட்டி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி இப்ப காலையில தாலி கட்ட போற நேரத்துல வந்துட்டு இந்த கல்யாணம் வேண்டாம், கல்யாணத்தை நிறுத்தலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ சின்ரசே, நான் மன்னிச்சிரு. இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணவனே நான் தான். ஆனா இப்ப நானே இந்த கல்யாணம் வேண்டாம் நிறுத்தலாம்னு சொல்றேன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும்னு உனக்கு தெரியலையா? என்ன கதிரு காரணம்? உன் மச்சானுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, வேற பிள்ளைய காதலிக்கிறான், இதுதானே காரணம். இதைத்தானே நான் அன்னைக்கே சொன்னேன். அவன் யாரை வேணா காதலிச்சுட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா என் தங்கச்சி கட்டிக்கிட்டா இவனை தான் கட்டிக்குவேன்னு சொல்றா. இந்த கல்யாணம் இப்ப இங்க நடந்தே ஆகணும். இதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேனே கதிரு. அப்ப கூட நீ சரின்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணோம். இப்ப வந்து கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஐயோ சின்ராசு, நான் அன்னைக்கு அப்படி சொன்னேன்னா என் மச்சானுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா, இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடும், அப்புறம் ஒன்னா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் என் மச்சான் உன் தங்கச்சியோட சந்தோஷமா வாழ மாட்டான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. அதனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணம் வேணாம் சின்ராசு. தேவையில்லாம இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு 2 பேரோட வாழ்க்கையும் நமக்கு எடுக்க வேண்டாம். அதெல்லாம் நீ சொல்லாத கதிரு. நீ சொன்ன மாதிரி உன் மச்சான என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியதை மட்டும் நீ பாரு. அதுக்கப்புறம் அவன் வாழ்றானா இல்லையாங்கிறத நான் பாத்துக்கிறேன். இல்ல தாலியை கட்டினதுக்கு அப்புறம் அவன் எப்படி என் தங்கச்சியோட வாழாம போயிருவான் அதையும் நான் பாக்குறேன். அண்ணா நீங்க கோவத்துல பேசுறீங்க. கதிரன்னு சொல்ற மாதிரி 2 பேரும் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனா ஒருத்தர் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ மாட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு நம்ம அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்? டேய், அதை சொல்றதுக்கு நீ யாருடா? இது எனக்கும் கதிர்க்கும் இடையில இருக்கிற பிரச்சனை. அதுல நீ தேவையில்லாம தலையிடாத. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். நீ கல்யாணத்துக்கு வந்தமா சாப்பிட்டமான்னு போயிட்டே இரு.
மச்சான் ஓவரா பேசிட்டு இருக்கான், அடிச்சு வாயை உடைச்சிடலாமா? சக்தி வேணாம், சும்மா இரு. கதிரண்ணன் தான் பேசிட்டு இருக்காருல்ல. அவரு பேசிக்கிட்டே தான் இருக்காரு, ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறானே. அதான் கதிரண்ணனே கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டாருல. இதுக்கப்புறம் அவர் என்னதான் சொல்றாருன்னு பாக்கலாம் இரு. இங்க பாரு கதிரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இப்ப உன் மச்சான் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டணும். ஐயோ சின்ராசு, நான் தான் சொல்றேனே, இந்த கல்யாணம் நடந்தா 2 பேரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. வேணாம் சின்ராசு, நீ கோவத்துல பேசுற. கொஞ்சம் பொறுமையா உட்காந்து யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். என்ன கதிர் யோசிக்க சொல்ற? ஊரை கூட்டி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க வேண்டியது, இந்த நேரத்துல உட்காந்து யோசின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல என் தங்கச்சிக்கு கல்யாணம், எல்லாரும் வாங்கன்னு ஊரையே கூப்பிட்டு வர வச்சு இவ்வளவு ஏற்பாடும் பண்ணி கடைசியில இல்ல மாப்பிளைக்கு என் தங்கச்சியை பிடிக்கல அதனால கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் திருப்பி அனுப்ப சொல்றியா? இல்ல அப்படி அனுப்புனாதான் என் தங்கச்சியோட வாழ்க்கை என்ன வருது? தாலி கட்ட போற நேரத்துல மாப்பிள்ளை வந்து பொண்ணை பிடிக்கலாம்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டா அப்புறம் என் தங்கச்சி கட்டிக்கிறதுக்கு வேற யாரு வருவா? ஐயோ சின்ராசு, எனக்கு புரியுது. நீ இப்ப நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, ஆனா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ சொல்ற மாதிரி இந்த கல்யாணம் நின்னா அது உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்குமே சங்கடம் தான். ஆனா அதுக்காக நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அப்புறம் கடைசியில 2 பேரோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும் சின்ராசு. கதிரு, இப்ப இந்த கல்யாணம் நடக்கலன்னா என் தங்கச்சியோட வாழ்க்கை கெட்டு போகும். இங்க பாரு கதிரு, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதோ அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா இப்போ உன் மச்சான் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுவான்னு நீ வாக்கு கொடுத்துருக்க. அதுபடி இப்போ உன் மச்சான் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுவானா மாட்டானா அதை மட்டும் சொல்லு. சின்ராசு, என் மச்சான் உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுவான்னு நான் தான் வாக்கு கொடுத்தேன். ஆனா நான் கொடுத்த வாக்குக்காக அவ வாழ்க்கை அழிக்க என்னால முடியாது. ஓ, அப்ப நீ உன் மச்சான் வாழ்க்கைக்காக பாக்குற, அப்ப என் தங்கச்சி வாழ்க்கை? சின்ராசு, நான் உன் தங்கச்சி வாழ்க்கைக்காகவும் தான் சொல்றேன். என் மச்சான் விருப்பம் இல்லாம உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ எப்படி என் மச்சானோட சந்தோஷமா வாழ்வா? அவ வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்தினா எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இப்ப நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோம்னா நம்ம கடைசி வரைக்கும் கஷ்டப்பட வேண்டி வரும். அதுக்குதான் சொல்றேன், இப்ப இந்த கல்யாணம் நின்னாலும் உன் தங்கச்சிக்கு நம்ம ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் சின்ராசு. டேய், என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ யாருடா? இங்க பாரு, இவ்வளவு செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு என்னால இந்த கல்யாணத்தை இப்ப நிறுத்த முடியாது. இப்பவே உன் மச்சான் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டணும். ஏன்டா மச்சான், இப்ப இவனுக்கு இவன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலன்னு கவலையா, இல்ல செலவு பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிரும்னு கவலையா? அவனுக்கு என்ன கவலையா இருந்தா நமக்கு என்ன? நமக்கு இந்த கல்யாணம் நின்னா போதாது. போதும் போதும், இருந்தாலும் ரொம்ப ஓவரா பேசுறான்டா மச்சான். நின்னு கேட்கவே முடியல. நான் நினைக்கிறேன் இன்னொரு 1 மணி நேரத்துக்கு இதையே தான் சொல்லிட்டு இருக்க போறான். பேசாம நம்ம 2 பேர் போய் சாப்பிட்டு வந்துருவோமா? டேய், இவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, சும்மா நில்றா சக்தி. டேய், பிரச்சனை போனா அதுக்கு நான் என்னடா பண்ணும்? எனக்கு பசிக்குது. நான் முடிவா கேக்குறேன் கதிரு, இப்போ உன் மச்சான் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுவானா மாட்டானா? இல்ல சின்ராசு, என்ன மன்னிச்சிரு. என் மச்சான் உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட மாட்டான். கட்ட மாட்டானா? அப்ப என் தங்கச்சியோட வாழ்க்கை? டேய், டேய், ஏன் மேலடா கை வச்ச? டேய், நீ யார் மேலடா கை வச்ச? அன்பு வேண்டாம், அமைதியாரு. டேய், அவர் என் மாமாடா. அவர் மேல கை வச்ச இங்கே வெட்டி புதைச்சிருவேன். அன்பு அமைதியாருன்னு சொன்னேன். என்னங்கடா, இல்லனா மாமனும் மச்சானும் அடிச்சுக்குவீங்க. இப்ப என்ன, மாமன் மேல மச்சானுக்கும் மச்சான் மேல மாமனுக்கும் பாசம் பொத்துக்கிட்டு வருது. டேய், நானும் என் மாமனும் அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம். எனக்கும் என் மாமனுக்கு இடையில 1000 இருக்கும். ஆனா அதுக்காக என் மாமன் மேல கைய வச்ச பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப நீ என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம இங்க இருந்து போறத பாத்துட்டு நான் மட்டும் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? சின்ராசு வேண்டாம், இப்ப நீ பிரச்சனை பண்ணணுமேனு பேசிக்கிட்டு இருக்க. பேச பேச பிரச்சனை அதிகமா தான் ஆகும். இந்த ஒரு பிரச்சனைக்காக நம்மளோட இத்தனை வருஷத்தை நட்பை கெடுத்துக்காத. என்னடா பெரிய நட்பு? உன் மச்சானோட வாழ்க்கைக்காக எப்ப நீ என் தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்தினியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. இந்த நிமிஷத்துல இருந்து நீ என் நண்பன் கிடையாதுடா, என்னோட எதிரி. வேணாம் சின்ராசு, நீ என் நண்பங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன். டேய், நானும் அந்த ஒரு காரணத்துக்காக தானே உங்க 4 பேரையும் சும்மா விட்டு வச்சிருந்தேன். எது, இவன் நம்மள விட்டு வச்சிருந்தானா? என்னடா மச்சான் இவன் கண்ணா பின்னான்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான்? அது எப்படா மச்சான் நம்ம கதையில மட்டும் வர்ற வில்லனுங்கெல்லாம் காமெடி பீஸாவே வரானுங்க? இப்ப இவன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம எப்படி 4 பேரும் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போறீங்கன்னு பாத்துறலாம்டா. சின்ராசு, இந்த கல்யாணம் வேண்டாம் உனக்கு நல்லபடியா சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. இனி இப்ப சண்டை போட்டுதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா அதுக்கும் நாங்க ரெடியா தான் இருக்கோம். ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எங்க
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், 300th எபிசோடுக்காக. எப்படியோ எண்ணுயிரே 300 வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா கண்டிப்பா இந்த எண்ணுயிரே 300 வரைக்கும் வந்திருக்காது. இன்னும் எண்ணுயிரே 500 வரைக்கும் கொண்டு போறதுக்கும் நீங்க தான் உங்க சப்போர்ட்டை இதே மாதிரி கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லார்கிட்டயுமே நன்றி சொல்லணுங்கிறதுக்காக தான் பேசணும்னு வந்தோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அதை கேட்கறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கேளுங்க, விருப்பம் இல்லாதவங்க இதோட ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கதையை பத்தி சொல்லிடுறேன். கதை வந்து இப்போ ஒரு வாரமா கொஞ்சம் சேடா போயிருக்கும்னு நினைக்கிறேன். அது இனி கதைக்கு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பா கதையில வந்து சேடா எதுவுமே இருக்காது, ஜாலியா தான் போகும். அன்பு ஷைலு கதையுமே இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியான ஒரு கான்செப்ட் தான் யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ அது என்னங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கதையுமே ஒரு மாதிரி ஒரே மாதிரி யூஸ்வலா போற மாதிரியே இருக்கு. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கணுமேங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு கதை யோசிச்சோம். அது டிஃப்ரெண்டா இருக்கான்னு தெரியல, ஆனா அவனோட கேரக்டருக்கு அது செட் ஆகும்னு தோணுச்சு. கண்டிப்பா அன்போட சேட்டை பிடிச்சவங்களுக்கு இந்த கான்செப்ட் கண்டிப்பா பிடிக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னெல்லாமோ சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ எதுவுமே மைண்டுக்கு வர மாட்டேங்குது. அப்புறம் நேற்று வீடியோல ஒரு சிஸ்டர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். நேற்று வீடியோல நான் அன்புவை கவலையை மறக்கிறதுக்கு குடிதான்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு சக்தி ப்ரோ, ஆம்பளைங்க கவலையை மறக்கிறதுக்கு குடிக்க சொல்றீங்க, அப்போ பொண்ணுங்க எங்களுக்கு கவலை இருந்தா நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், நேற்று ஜஸ்ட் வீடியோக்காக அவனை குடிக்க சொன்னனே தவிர இந்த கவலையை மறக்கணுங்கிறதுக்காக குடிக்கிறவங்களுக்கு நாங்க சொல்ற அட்வைஸ் ஒன்னே ஒண்ணுதான். குடிச்சா கவலையை மறக்கலாமே தவிர அதை சரி பண்ண முடியாதுங்க. அதனால குடிக்கிறதுங்கிறது என்னைக்குமே ஒரு சொல்யூஷன் இல்ல. அப்புறம் இந்த கவலையை மறக்கிறதுக்காக குடிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் சும்மா போங்கு. குடிக்கிறதுக்காகவே கவலையை உருவாக்கிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த கவலையை மறக்கிறதுக்காக குடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஜாலிக்காக குடிக்கிறேன்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். குடிக்கிறதுங்கிறது எப்படி குடிச்சாலும் தப்பு தான். ஏன்னா இன்னைக்கு ஜாலிக்காக நீங்க தொடங்குறது தான் நாளைக்கு அதுவே ஒரு ஹேபிட்டா மாறிடும். அப்புறம் நீங்களே நினைச்சாலும் அதை நிறுத்த முடியாது. ஏன்னா ஜாலிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு குடிக்கிறது தான் பண்ணணுமா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்ல என்ஜாய் பண்றதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பண்ணி தான் என்ஜாய் பண்ணணும்னு இல்ல. அதனால அப்படியெல்லாம் பண்ணி தயவு செஞ்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இது எல்லாம் இந்த வீடியோல சொல்லலாமான்னு கூட தெரியல. சரி, அதெல்லாம் எல்லாரோட தனிப்பட்ட விருப்பம், அதுல நாங்க எதுவும் சொல்றது இல்ல. ஆனா எங்களுக்கு அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. வீடியோலயும் சரி நிஜத்திலயும் சரி நாங்க 2 பேரும் சேர்ந்தா சர்பத் தாங்க குடிப்போம். ஐயோ சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னெல்லாமோ சொல்லணும்னு ஆரம்பிச்சு கடைசியில டாபிக் எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, திரும்பவும் உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி உங்க லவ் சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கேட்கணும்னு இருந்தாலும் கேளுங்க. என்னைக்காவது வீடியோல இந்த மாதிரி பேசும்போது அதுக்கு ஆன்சர் பண்றோம். அப்புறம் கதையில 3 மாசத்துக்கு அப்புறம்னு போட்டாச்சு. 3 மாசத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத அடுத்த வீடியோல பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களை பார்க்க நாளைக்கு வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.